ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா என்கேடி சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பழ கஸ்டர்ட் எப்படி செய்கிறங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெயிலுக்கு ரொம்ப கூலிங்கான ரெசிபி, எல்லோரும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், சர்க்கரை 1/4 கிலோ, வாழைப்பழம் ஒரு சீப்பு, 20 பழம் இருந்தால் ஓகே, பாதாம் பருப்பு, கஸ்டர்ட் பவுடர் கடைகளில் கிடைக்கும் கஸ்டர்ட் பவுடர், வாழைப்பழத்தை ஒரு 20 வாழைப்பழத்தையும் நல்லா தோல் உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ரவுண்டாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற அந்த 100 கிராம் பாதாம் பருப்பை இந்த மாதிரி கத்தியை வச்சு வெட்டினாலும் சரி, துருவினாலும் சரி, நம்ம எப்படி சீவுனா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நம்ம சாப்பிடும் போச்சில் அந்த வாயில் கடிப்படுறது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு கூட சுவையை கூட்டும். அடுப்பில் சட்டியை வச்சு அந்த 1/2 லிட்டர் பாலை ஊற்றி கொதிக்க வைக்கணும். அது கூடவே அந்த நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு கடையில் வாங்கினோம்ல, அந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பால் கொதிக்கிற டைம்லேயே நம்ம அந்த 1/4 கிலோ சீனியும் உள்ளே போட்டு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடணும். நம்ம அந்த கஸ்டர்ட் பவுட்ரு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இது பண்ணுறோம்னா, இந்த பாலையும் இந்த சீனியும் நம்ம வந்து கூல் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும், கூழ் மாதிரி கொண்டு வரணும். அதுக்காக தான் அந்த கஸ்டர்ட் பவுட்ரு. கஸ்டர்ட் பவுட்ரு வேறு ஒன்றும் இல்லை, சோள மாவு, மஞ்சள் தூள், அது கலந்த கலவை தான் கலக்கி வச்சுருக்கோம் பட்டில். இதை வந்து கொதிக்கிற பால் வந்து தண்ணியாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த இதோ கலந்த தண்ணியை ஊற்றின வச்சுல அது வந்து கூல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து கூல் தான். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீ பேசுடா, நாங்கள் சவுண்ட் கம்மி பண்ணிடுவேன். கஸ்டர்ட் வாட்டரை ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ வாய்ஸ் கேட்கக்கூடாதுன்னு பேசவே மாட்டேங்கிறா. அது வந்து கட்டி ஆகிடும். அந்த மாதிரி அவள் வாய்ஸ் கேட்கக்கூடாதான், ஃபுல்லாகவே இருக்கணும். என்னவோ திட்டுவானா இருக்கும். இந்த மாதிரி நல்லா பேஸ் காட்ட வேணாம், நீ பேசுன்னு சொன்னேன். சும்மா எனக்கு நார்மலாக பேசி நம்ம பேசுறது அங்கே வராது. நாங்கள் வேற மாதிரி பேசி இப்போ நம்ம புதினா அவ்வளோதான் ரெடி, கூல் கன்சிஸ்டன்சியில் ரெடி. முதல்ல வாழைப்பழத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கஸ்டர்டை ரெடி பண்ணி வச்சுருந்ததை போடுங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணணும், உங்களுக்கு மேலே வாழைப்பழத்தை ரவுண்டாக போய் வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே டெக்கரேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. டெக்கரேஷனுக்காக இல்லை, இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டர்டோடு எடுத்து அந்த வாழைப்பழத்தோடு சாப்பிடும் போதில் அந்த ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்கும். இந்த கஸ்டர்டு கடையில் வாங்குறது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர், வெண்ணிலாவோ சாக்லேட்டோ இந்த ஃப்ளேவர். இதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து இதுக்கு மேலே பாதாம் பருப்பு துருவி வச்சுருந்தோம்னா அதை அப்படி மேல் டாப்பில் தூவணும், மலை சாரல் மாதிரி தூவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் கொண்டு போய் ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். ஃப்ரீசரில் 15 மினிட்ஸில் வந்து அது வந்து இதாகிடக்கூடாது, ஐஸ் கட்டி பதத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி கூலிங்காக சாப்பிடக்கூடியதான். வெயிலுக்கு நம்ம சாப்பிட்டிங்கன்னா நல்லா வயிற்றுக்கு நல்லா குளுமையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வாழைப்பழம் கஸ்டர்ட் சாப்பிடணும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தது.